ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. பிரியமானவர்களே, இந்த 19வது வசனத்தின் மேல் பகுதியை மாத்திரம் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளும். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு இரவும் நடு சாமத்தில் 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மணி நேரம் நாம் அமர்ந்து ஜெபிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆகையினாலே இந்த கூடுகையிலே உங்களை கலந்து கொள்ள நான் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுது கூகுள் மீட்ல நாம் இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இது ஒரு 40 நாட்களுக்கு மேலாக இந்த கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களை யாவரையும் அன்போடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். ஆகையினாலே இந்த நடு இரவு கூடுகையில நீங்கள் கலந்து ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நான் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம், தடைகள், நீண்ட நாட்களாய் இருக்கக்கூடிய தடைகளை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் தருவார் என்கிற அந்த முழு நம்பிக்கையோடு இந்த கூடுகையில கலந்து கொள்ளுங்கள். ஆமாம், இரவு சரியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த கூடுகை நடைபெறும். 1 மணி நேரம், நடு இரவில் 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில். வாருங்கள், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லவர் ஊழியங்கள், காங்கேயம், திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே அதையும் தினமும் ஜெபித்து வருகிறோம், ஆராதித்து வருகிறோம். 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஆண்டவரோட கிருபையில இது 200வது நாட்களை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 177 நாட்கள் முடிந்து 200வது நாட்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கூடுகையிலேயும் ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் அந்த கூகுள் மீட்ல பங்கெடுக்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் கிறிஸ்தவ சொந்தங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் அன்பாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நான் உங்கள் செந்தில் குமார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லிங்க் அனுப்புகிறோம். அந்த லிங்கில் இணையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.